அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இறையமர் இறையாட்சி புரிகின்ற இறைமகா சபையிலிருந்து, இறை மங்கள சபையிலிருந்து, சிவம் அமர்ந்த சபையிலிருந்து, அகத்தியம் அமர 18 சித்தர்களும் ஆட்சி புரிகின்ற அற்புதமான தலத்திலிருந்து, தல எல்லையிலே இருந்து 11,000 யுகமாக தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் உதித்த தலத்திலே இருந்து, அவதார தலத்திலே இருந்து, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற அற்புதமான திருநாமத்திலே கலியுகத்தை மாற்றி நல் தர்ம யுகம் மலரச் செய்கின்ற அற்புத அவதார நிலை கொண்ட தல வரலாறுதனை ஓரிரு வார்த்தைகளிலோ ஓரிரு பதிவுகளிலோ கூற முடியாத நிலையிலே இருக்கின்ற அற்புதமான அதி உன்னத, அதி உயர், அதி உத்தம, அதி சூட்சம, இறை சூட்சம மகா சபையாகும். அது மாந்தர்களின் கண்களுக்கும் செவிகளுக்கும் காட்டியும் சொல்லியும் மாலா நிலையிலே அது மாலவன் அமர்ந்த சபையாகவும் மகத்துவம் மிக்க சபையாகவும், திருமுருகன் யுகங்கள் தாண்டி அறுபடை ஆற்றலுடன் மருதமலை எனும் ஆற்றலையும் ஒருங்கிணைத்து ஒருபடையாக, ஒரே படையாக, உயர்படையாக 27,000 கோடி லோகங்களுக்கு சென்று வருகின்ற செந்திலகம் அமர்ந்து முடிசூடி மன்னனாக, பிரபஞ்ச மன்னனாக மகிழ்ந்த அற்புதமான தல நிலையிலே இருந்து, உயர் நிலையிலே இருந்து உன்னத சித்த கூட்டங்களெல்லாம் அகத்தியமெனும் அற்புதமான பேராற்றலுடனே சூழ்ந்து வந்து சிவத்தை வழிபட்டு நிற்கின்ற, சிவப்பணி செய்கின்ற அற்புதமான முக்தியதி மோட்சகதி நற்கதி அருள்கின்ற நற்சபையாகவும், தேவலோகமே பெயர்ந்து வந்து அமர்ந்த தலமாகவும், கைலாய நிலையானது இடம்பெயர்ந்து அமர்ந்த நிலையாகவும் இருக்கின்ற அற்புதமான தலமதிலே இருந்து கணங்கள் யாவும் சொல்லப்பட்ட நிலைபோல், முன்பு கூறப்பட்ட நிலைபோல் முந்திய நாட்களிலே வந்து இவ்வெல்லையை சூழ்ந்து அற்புதமாக அருட்காவல் திருக்காவல் விட்டு சித்தர்கள் வருவதற்கு உண்டான அத்தகைய சாரையான தேவர்களும் சித்தர்களும் வந்தமர்ந்த தலமாக இத்தலம் இத்தகைய தருணத்திலே திகழ்ந்து இருக்கின்ற அற்புதமான நிலைதனிலே நற்சச்சங்க பெரு நிகழ்வை நிகழ்த்திட சூட்சமத்திலே தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்திருக்கின்ற, சூட்சம சீடர்களும் அமர்ந்திருக்கின்ற, இயல்பு சபை சீடர்கள் சூட்சமமாய் வந்து அமர்ந்திருக்கின்ற நிலை காணுகின்ற அற்புதமான தலமதிலே அகத்தியத்தை ஆனை முகனை வணங்கி, அற்புதமான ஆற்றல்களை எல்லாம் வணங்கி, விஸ்வமித்திரை மகரிஷியை வணங்கி, பாம்பாட்டி பெருமகனாரை வணங்கி, அற்புதமான பால திரிபுர சுந்தரையை வணங்கி, சபையோர் அனைவரையும் வணங்கி, இறை மங்கள நந்தியை முப்பெரும் நந்திகளை வணங்கி, நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல மகாசபையில் உயர் பீடமதிலே உன்னத பீடமதிலே சிவபீடமதிலே சிவமாய் அமர்ந்த அகத்தியத்தை, சிவப்பேராற்றலாய் அமர்ந்தவனை, சிவப்பிரபஞ்சமாய் அமர்ந்தவனை, உள்ளுள் இருக்கின்ற உத்தமனை, உயர்வாக வழி நடத்தி கொண்டு செல்கின்ற ஐயனை, அப்பனை, அம்மையை, ஆசானை வருக வருகென யாவர் சார்பாகவும், சிவசபை சீடர்கள் சார்பாகவும், சிவப்பேராற்றலாய் மெலிந்து நிற்கின்ற சித்தனை திருவடி பணிந்து, திருத்தால் வணிந்து, மலர் மாலைகள் சொரிந்து, அற்புதமாக மலர் சலங்கள் மகிழ அணிந்து, புனித நதிகளெல்லாம் உண்வர, புண்ணிய பேராற்றல்கள்லாம் துணை வர, புண்ணியனே புனிதனே அகத்தியனே வருக வருக என சிவமாய் வாய் சித்தனாய் வாய் சிவமகா வாழை சித்தனாய் வா, திருமுருகனா வா, பரந்தாமனா வா, பிரம்மதேவனாய் பார்வோற்றும் பேறு பெற்ற பெருமகா முக்கத்து முக்கோடி நவகோடி சித்தர்களின் ரூபனாய் வருக வருக என ஓம் அகதீஷாய நமக சொல்லுங்க. ஓம் அகதீஷாய நமக, 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 ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக.
ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஜெகதீஷாய நமக. அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமோ நமக. பிரபஞ்ச மகா அருள் ஒளிவெள்ளம் பரவி நிற்கும் பரபிரம்மம் அமர்ந்து இகலோகமதில் பூவுலகமதில் அவ்வுலகமதில் புண்ணிய நிலைகளெல்லாம் தவமிருந்து அத்தவத்தின் மூலமாக பெறுகின்ற பேராற்றலின் வடிவமாய் அமைந்த சபைதனிலே ஆசானாய் அமர்ந்தவனோடு அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அமர்ந்த சிவசபை ஆசானுக்குள் ஆற்றலது உள்ளுக்குள் அமிழ்ந்திருக்க அவனை நாடி வந்து அவனோடு அமர்ந்து பிரபஞ்ச மகா ஆற்றல் எல்லாம் உள்ளுக்குள்ளிருந்து தவம் கண்ட பெரும் தவநிலையாய் அமர்ந்திருக்கும் சிவசபை ஆசானே சிவம் என உணர்ந்து அவன் அடிபிரளா நிலைதனில் அவன் காட்டிய வழி மாறாது, அவன் காட்டிய அடி பிறளாது. அற்புதமாய் அவன் சொல் சிவசொல் என கேட்டு ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலின் அடிவருடி வந்து அமர்ந்திருக்கும் சீடர்கள் மத்தியில் அகத்தியன் வந்து அமர்ந்தோ. ஓம் அகதீஷாய நமக. அருள் மகா பிரபஞ்ச ஒளிவெள்ளம் எங்கிருந்து பாய்ச்சப்படுகின்றது, அது எங்கிருந்து கிரகிக்கப்படுகின்றது, அது எவ்விடத்தில் குடிகொண்டிருக்கின்றது என்கின்ற வினாக்களுக்கெல்லாம் ஒரு விடையாய் திகழும் கலியுக தேவசித்த சபை என்னும் நாமம் துவக்கம் பெற்று அத்துவக்கம் பெற்ற காலம் முதல் அச்சபையினுடைய அற்புதமான ஆசானாய் யாம் அமர்ந்து இவனை வழி நடத்திய அந்நிலைதனிலே அகத்தியனின் அடிபிரளா நிலைதனில் மேற்கொண்ட பொற்பயணம் நற்பயணம் சிவப்பயணம் கலியுக மாற்ற நிகழ்வு பயணமதிலே தன்னை இழந்த நிலைக்காக பிரபஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமம் துவங்கப்பட்டு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத சிவம் தன் கரமதில் கிடைக்கப் பெற்ற சிவசபை ஆசான் அமர்ந்த சபைதனில் இருந்து அகத்தியன் வந்தமர்ந்து. ஓம் அகதீஷாய நமக. யாம் உரைத்தவாறு எங்கிருந்து அத்தகைய ஆற்றல் எல்லாம் கிரகிக்கப்படுகின்றது, எங்கும் வியாபித்திருக்கின்ற பிரபஞ்ச ஆற்றலை தன்னகம் எவனொருவன் கிரகித்துக் கொள்ளுகின்ற சுய ஆற்றலை பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்பால் பெறுகின்றானோ அவனருகில் வந்து அத்துணை ஆற்றலும் அமர்ந்திருக்க அவன் கண்ட தவத்திற்கு அவையெல்லாம் துணை இருக்க அவன் தவம் மேற்கொள்ள அவன் தவத்திற்குள் சிவம் வந்து அமர சிவம் காவலுக்கு அமர உருவாகிய பேராற்றல் புண்ணிய நிலை கொண்ட சிவமகா வாழை சித்தன் என்று அகத்தியன் அறிவிக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு தவம் அத்தவம் அதை சிவமாக சிவம் தவமாக அமர்ந்த நிலைதனை உற்று நோக்கிய அற்புதமான சீடர்கள் வலம் வருகின்ற சபைதனிலே அகத்தியனுடைய அருள் பணி அருள் மகா யுகமாற்ற நிகழ்வு பணி என்பது துவங்க பெற்ற தளம் கலியுக தேவசித்த சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அச்சபை நாடி வந்த சீடர்கள் யாவரும் இகலோகமதிலே அத்துணை இகலோக நிலைகளையும் தனக்குள் அமிழ்த்தி வைத்து கொண்டு இகலோக நிலைகளை தனக்குள் அமிழ்த்தி வைத்து கொண்டு அற்புதமாக தன் உறவாளர்கள் சக நிலைகளோடு கலந்துரையாடி உறவாடி இருந்த பொழுதும் அற்புதமான காவி நிற உடைதனை சூட்சமமாக பூண்டு தனக்குள் சூட்சமமாய் பூண்டு வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவரும் இகலோகத்தில் பரலோகத்தை காண்கின்ற சீடர்கள் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு இகலோகம் எங்குள்ளது பரலோகம் எங்குள்ளது என்று தேடி அலைகின்ற மானிடர்கள் மத்தியில் இரண்டும் உம்மிடம்தான் உள்ளது, இரண்டும் மானிடர்கள் அவரவர்கள் கரங்களில் தான் உள்ளது. தன்னைத்தான் யான் யார் என்று உணர்கின்ற பொழுது உணர்வுக்குள் சென்று அவன் ஆராய்கின்ற பொழுது அத்தகைய ஆராய்தல் நிலைகளின் இறுதி வடிவம் ஞானம் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய ஞானம் எங்கிருந்து ஆராய்தல் நிலைதனை துவங்க வேண்டும்,
அவ்வாறு துவங்கிய அத்தகைய ஆராய்தல் நிலை அங்குமிங்கும் செல்லாதிருக்க ஒருவன் அடிவிரலா நிலையில் அவன் அமர வேண்டும். அவ்வாறு அஞ்ஞானத்தை நோக்கிய பயணம் அதை மேற்கொண்டு ஆற்றலாய் அகத்தியனை சுமந்து பிரபஞ்சத்தை சுமந்து சிவத்தை சுமந்து அத்தகைய பேராற்றல் கொண்ட நிலை வடிவமாக வளம் வந்த ஆசானோடு இணைந்த சீடர்கள் மத்தியில் அகத்தியன் வந்தமர். ஓம் அகதீஷாய நமக. அஞ்ஞானத்தினுடைய இறுதிநிலை வடிவம் என்ன? இறுதிநிலை வடிவத்தை அடைகின்ற முயற்சிக்கு எவனொருவன் துணை நிற்கின்றானோ அவனே சிவசபை ஆசான் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. இவன் அழைத்து செல்கின்ற பொழுது எவனொருவன் தான் வரவில்லை என்று அவனோடு போட்டியிட்ட பொழுதும் அவனுக்கும் அரவணைத்து அவனையும் அரவணைத்து அவனுக்குள் இருக்கின்ற தீய சக்திகளை வினைகளை வேற இருக்கின்ற அற்புதமான உபதேச மொழிகளை காட்டி எவனொருவன் ஞான பாதைக்கு இட்டு செல்கின்றானோ அவனே உண்மையான சிவசபை ஆசான் என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய உண்மையான சிவசபை ஆசான் கிடைத்த புலகாங்கிதத்தில் அருளாற்றல் தனக்குள் புகுந்திருக்கின்றது. இகலோகத்தில் எத்தகைய இடர் இன்னல் வந்த பொழுதும் தன்னைத்தான் உணர்ந்து மாற்றிக்கொள்கின்ற ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசான் இவனென்று இவன் பின்னால் வந்தமர்ந்த சீடர்களை வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஏனெனில் எப்பிரதிபலனும் எதிர்பாரா நிலைதனில் வாரி வாரி வழங்குகின்ற ஞான சொற்கள் உள்ளதே, ஞான பாடம் உள்ளதே, அதை எவனொருவன் தனக்குள் எந்த ஒரு மறைவு நிலையும் இல்லாது உண்மையாக கற்றுக் கொடுக்கின்றானோ அவன் மெய்க்குள் இருக்கும் உண்மையை அவரவர்கள் உன் மெய்க்குள் கற்றுக் கொடுக்கின்றானோ அவனே உண்மையான ஆசான் என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. அங்குமெங்கும் ஆசான்களை தேடி அலைந்து இறையாளர்களை தேடி அலைந்து எங்கும் வேடதாரிகள் கபட வேடதாரிகள் சூழ்ந்திருக்கின்றார்கள், சுற்றி வருகின்றார்கள். இறுதி நிலையில் அவர்கள் கர்ம வினையின் பால் அகப்பட்டு அவர்கள் சென்று அதல பாதாளத்தில் விழுகின்றார்கள். ஆன்மீகம் பொய் என்று தேடி அலைகின்ற அத்துணை சீடர்களினுடைய இறுதி நிலை தேடுதல் வடிகால் மையமாக சிவசபை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு வடிகால் மையமாக இருக்கக்கூடிய இத்தலமதில் தேடி வந்து தேடுதல் நிலைதனை இறுதிப்படுத்தி தேடுதல் நிலையில் வெற்றி சிகரமாக அமர்ந்திருக்கின்ற சிவசபை ஆசானை தன் வாழும் குருவாய் தன் குல தெய்வமாய் தன் இல் சபையினுடைய தெய்வமாய் வணங்கி வருகின்ற சீடர்கள் மத்தியில் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இது பிரபஞ்ச மகாசபையில் நடக்கின்ற சச்சங்க நிகழ்வுகளுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான நிலைகளை நாடி வந்த சீடர்களாக இருந்த பொழுதும் அவர்கள் ஆங்காங்கு செல்கின்ற சச்சங்க நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற பொழுது உண்மை ஊர்ஜிதத்தை படிப்படியாக ஒவ்வொரு சச்சங்க நிகழ்விலும் உணர்ந்து வருகின்றார்கள் என்ற அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு உணர்தல் நிலைகளுக்குள் இருக்கக்கூடிய அர்த்த நிதர்சன நித்திய நிலைகளை நாடி வந்து தேடி வந்து அமர்ந்து தனக்குள் இருக்கும் வினாக்களுக்கு விடைகளை அவர்கள் வினாக்கள் தொடுக்கின்ற பொழுது விடைகளாக சித்தன் மாறுகின்ற பொழுது படிப்படியாக வினாவிற்கு விடையாகவே சீடர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அவ்வினாவின் விடைகளாய் வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான வடிவங்களின் மத்தியில் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம். உண்மை ஊர்ஜிதம் நித்தியம் சத்தியம் அறம் எங்குள்ளதோ அங்குதான் இறை பிரபஞ்சம் சூழ்ந்திருக்கும். அவ்வாறு அறம் தவறா நெறிதவரா சபைதனில் தான் அகத்தியன் வந்து அமர்ந்துள்ளோம் என்று உரைக்கின்றோம். எதிர்பார்ப்பு பிரதிபலன்கள் எதுவும் இல்லாது தன்னை தாரை வார்த்த நிலைக்கு கொடுக்கப்பட்ட கலியுக தேவசித்த சபையை நேர்கோட்டில் சென்ற அத்தகைய நூல் இழை கூட அங்குமிங்கும் பிசகாது சென்ற அத்தகைய நிலைக்காக வழங்கப்பட்டதே சிவபெருமான் தன் நெற்றிக்கண் ஜுவாலையிலிருந்து வழங்கப்பட்ட நிலை என்று உரைத்தானே சித்தன் ஆதி கைலாய இறை சிவ பேழைதனை சபை பெற்றிருக்கின்றது என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய இறை பேழை எதற்காக சிவபெருமான் தன் நெற்றிக்கண் ஜுவாலையிலிருந்து சித்தனுடைய சரீரத்திற்குள் புகுத்தினானெனில் அவனை வாழ்த்துவதற்காக மட்டுமே வழங்கப்பட்ட சிவசூட்சம நூல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அந்நூலை வைத்து அவனுக்கு வாழ்த்துதல் பெற்றுக்கொண்டு வருகின்ற சீடர்களுக்கு நல்வழி காட்டி அச்சீடர்களின் வரிசையில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை ஆற்றல்களையும் ஒன்றாக இணைத்து
அதன் பெருமகா பணி என்று அகத்தியன் உரைக்க, யுகமாற்ற நிகழ்வு பணி என்ற பெருமகா மாற்ற பணிதனை தன்கரம் எடுத்து நடத்துவதற்கு அத்தகைய ஆதி கைலாய சிவசூட்சம நூல் ஆயுதமாக திகழ்கின்றது என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து அகத்தியனும் சிவமகா வாழை சித்தனும் விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் உரைத்த உரை கீற்றுகளை அவரவர்கள் தன் கரங்களில் வைத்து கொண்டிருக்கின்ற பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக செல்வதற்கு, வெளியில் செல்ல அகத்தியன் யாம் அனுமதித்தோம். அதனை வெளியில் பரப்புவதற்கு அத்தகைய அனுமதியின் பால் கிடைத்த ஆசி மொழிகளை உற்று நோக்கிய ஒவ்வொரு சீடனும் இது உண்மையான இறை பேசும் மொழியே, உண்மையான இறையாற்றலை சுமந்திருக்கின்ற சித்தர்கள் பேசும் மொழியே, சித்தர்களை தனக்குள் அமர வைத்து அழகு பார்த்து சிவமாய் அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் பேசுவது இறையே என்று உணர்ந்த சீடர்கள் தான் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அதன் வரிசையில் ஆற்றல் கொண்ட அத்தகைய உரைதனை கேட்டு பெற்று அருள்மிகு செண்பகவள்ளி பூவனநாதன் உடனுரையாய் அமர்ந்து அற்புதமாக அருள் பாலிக்கின்ற இக்கோவில் மாநகர் செண்பக மன்னன் கட்டிய அற்புதமான ஆலயமதிலே அமர்ந்திருக்கும் அகத்திய தீர்த்தத்திலிருந்து ஏற்றம் கொண்டு அற்புதமாக பூவனநாதன் செண்பகவள்ளி உடனுரை நிலையாக வந்த அத்தகைய கலியுக தேவசித்த சபை என்ற நாமம் கொண்ட மகா சபை நோக்கி அச்சாதனத்தின் மூலமாக உரையாடலை ஏற்று பெற்று சித்தனோடு உரையாடி சிவசபையை நாடி தன் இல்லமதை, தன் இல்லத்தார்களை, தன் கணவன், தன் மழலையர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு சிவசபை நாடி வந்து உயர் சிவசபை இதுவே என்று தன் குலதெய்வத்திற்கும் மேலான பேராற்றல் கொண்ட சபை இதுவே என உணர்ந்து எத்தகைய ஆலயங்களுக்கு சென்ற பொழுதும் அகத்திய நாமம் தன்னுடைய நாவில் வருகின்றவாறு சபை நாடி வந்து சரணடைந்து சிவசபை ஆசானே சிவமகா வாழை சித்தனே பெரும் பிரபஞ்ச ஆற்றல் அவனே எமது வாழும் குரு என்று நினைந்து வந்து சபையோடு அமர்ந்த அச்சீடருக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றார். ஓம் அகதீசாய நமக. அம்மழலை கணவன் அச்சீடருக்கு நல்ல ஆசிகளை அகத்தியன் வழங்கி ஓம் அகதீசாய நமக. அற்புதமான சபை இச்சபை என்று ஏற்று பெற்று சித்தன் உரைத்தவாறு சீடர்கள் அமர்ந்து சிவசபை நாடி வந்து வணங்குகின்ற பொழுது அவர்கள் மெல்ல 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 பக்குவ நிலை ஞான நிலைக்கு சென்று வளம் வருகின்ற பொழுது அவரவர்களின் இல்லம் இல் சபையாக மாற்றப்படுகின்றது. இல் சபையில் வந்து சச்சங்க நிகழ்வுகள் நிகழ்த்தப்படுகின்ற பொழுது உண்மை நிதர்சனமாய் அது பிரபஞ்ச மகாசபையின் கணங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாய் அமர்ந்த சபையாக மாற்றம் பெறுகின்றது என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இந்நிலை தவழ்ந்து வருகின்ற பிரபஞ்ச மகா சிவசபை என்பது வாழும் காலங்களில் சித்தன் உரைத்தவாறு வாழும் காலங்களில் தேடி அலைகின்ற ஜீவ சமாதிகளில் தான் ஆற்றல் இருக்கின்றது என்று தேடி அலைந்து வாழ்ந்து மறைந்த மகான்கள் சித்தர்களை தேடி அலைந்த காலங்களில் உண்மையான வாழும் குருவை எவனொருவன் ஏற்று அவனுக்குள் அத்துணை பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் குடியிருக்கின்ற பொழுது தான் தேடி அலைந்த ஜீவ சமாதிகளில் இருக்கும் ஆற்றல் எல்லாம் உள்புகுந்து குடியிருந்து பிரபஞ்சத்திற்கு ஆற்றல் வழங்குகின்றன என்ற நல்நிலைவு நம்பிக்கை நிதர்சன நிலையோடு வளம் வருகின்ற சீடர்கள் நிறைந்த சபை எம் சபை என்று அகத்தியன் புலகாங்கிதம் அடைகின்றார். ஓம் அகதீசாய நமக. வாழ்கின்ற காலங்களில் எத்தகைய ஆடம்பர படாடோப நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது தான் வாழ்ந்த அத்தகைய கால்நடைகள் கட்டியிருக்கக்கூடிய தொழுவமதிலே அதி உயர் நிலையாய் அகத்தியன் காட்டிய வழிதனில் சிறுநந்தியை அமர வைத்து அந்நந்திக்கு சிறுநிழல் ஏற்படுத்தி அதனுக்கு அபிஷேகம் செய்து அற்புதமாய் தன்னுடைய தவ சிவ காலங்களில் மேற்கொண்ட பயணம் அது அகத்தியன் காட்டிய அற்புதமான பயணத்தின் பால் அவன் அமர்ந்த தளம் சிறு குடிசையாக இருந்த பொழுதும் அது மாட்டு தொழுவமாக இருந்த பொழுதும் அத்தளமதிலே சிவம் வந்து அமர்ந்திருக்கின்றார் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. எவ்வாறு சிவம் வந்து அமர்ந்தார் அத்தளமதிலே? அகத்தியனை தேடி அலைந்து பல ஜென்மங்களாய் தேடி அலைந்து ஒவ்வொரு ஜென்மங்களில் அகத்தியனாய் வாழ்ந்து தன் துணைவியாரை அகத்தியனுக்கு துணையாக லோபமுத்திரையாய் ஒன்றாக இணைத்து பெற்ற பூர்வ ஜென்ம புண்ணிய கால தொடர்பால் இவன் ஜனனம் எடுத்த கால முதல் அகத்தியன் உள்ளிருந்தோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உள்ளிருந்து அகத்தியன் உடனிருந்து அவன் செல்கின்ற பாதைகளில் எல்லாம் அவனுக்கு ஏற்படும் இடர் இன்னல்களை எல்லாம் தீர்த்து வைத்து அற்புதமாய் அவன் இகலோகத்தில் இருக்கக்கூடிய வினைகளை எல்லாம் தான் பெற்று அவனுடைய திருவாயால்
ஆனால் அவனுடைய வாயால் பாடிய வசைபாடுகள் அனைத்தையும் அவன் விளை வெளிச்சென்று அற்புதமாய் அத்தகைய வசைபாடுகள் முன்னிருக்கின்ற மானிடர்களின் வினைகள் எல்லாம் அதன் மூலமாக வெளிச்செல்லப்பட்ட அற்புதமான காலங்கள் தவழ்ந்தோடியது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அற்புதமாக இவன் அறியா நிலையில் அகத்தியன் அடி என்று யாம் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியனை மறவாது அகத்தியன் சொல் கேட்டு அவனுடைய அத்துணை நிலைகளையும் இகலோக ஆபரண ஆடம்பர நிலைகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆற்றலாக தன்னை மாற்றி தன் கோலம் மாற்றி சிவ கோலமாக இத்தகைய பிரபஞ்சத்திற்காக மாற்றானுக்காக இவ்வுலகம் உய்ய வேண்டும் என்ற ஒற்றை வார்த்தை அகத்தியன் உதிர்த்த அத்தகைய கட்டளைக்காக தன்னை மாற்றிய நிலைக்கு சிவத்தை அகத்தியன் வந்து அமர வைத்தோம் தலமதில் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவத்தை அழைத்து வந்து அமர வைப்பது எளிதான காரியமா? எத்தகைய ஆற்றல் கொண்ட இறை வடிவ தெய்வங்களை எல்லாம் அழைத்து வந்து விடலாம், அமர வைத்து விடலாம். அங்கிருந்து ஒரு ஆற்றலை அங்கிருந்து பெயர்த்தெடுத்து விட்டு வரலாம். சிவத்தை எவனொருவன் பெயர்த்தெடுக்கின்ற ஆற்றலை பெறுகின்றானோ அவன் சிவத்திற்கு மேலான ஆற்றல் படைத்தவன் என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய பேராற்றல் படைத்தவன் யாம் மட்டும்தான் என்று உலகம் கூறிக்கொண்டிருந்தது. பேருலகம் கூறிக்கொண்டிருந்தது. 14 லோகங்களில் இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றலும் கூறிக்கொண்டிருந்தன. ஆனால் அகத்தியன் காட்டிய வழிதனை பின்பற்றி அகத்தியனுக்கும் மேலாக சிவத்தின் திருவடியை பின்பற்றி சிவமாய் சிவமகா வாழைச்சித்தனாய் அமர்ந்த ஒரு தலமே சிவம் வந்து அமர்ந்த தலம் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அத்தலத்தினை நாடி வந்த சீடர்கள் யாவரும் அகத்தியனின் சீடர்கள், சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடர்கள், சிவத்தின் சீடர்கள். எச்சபையிலும் அகத்தியன் உரைக்கின்றோம். ஒரு மானிடன் அமர்ந்திருப்பான். ஆசான் மூலமாக இறையாற்றலை பெறுகின்றார்களா பெறவில்லையா, என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது, பொருளீற்றலை பெற்றுக்கொண்டு தீட்சை ஆசி என்று வழங்கி கொண்டிருப்பார்கள். என்ன நிகழ்ந்தது என்று தெரியாமல் கண்மூடித்தனமாக சென்று கொண்டிருப்பார்கள். அவ்விடத்தில் படாடோப ஆடம்பர மின்விளக்குகள் வைத்து அவர்கள் அமர்கின்ற இடத்தினை சிவலோகமாக மாற்றுகின்றவாறு மானிட இயல்பிலிருந்து மாற்றி இருந்த அத்தகைய சபைக்குள் செல்கின்ற மானிடர்கள் இறையை அறிந்தார்களா என்றால் கேள்விக்குறி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உண்மையாக நேருக்கு நேராக அகத்தியனை, பாம்பாட்டியை, விஸ்வாமித்திரனை, 11 சித்தர்களை, 108 சித்தர்களையும் ஒன்றாக அமர வைத்து அருள்பாலிக்கின்ற அற்புதமான பிரபஞ்ச மகாசபையிலே சிவத்தை நேருக்கு நேராக, திருமுருகனை நேராக, பரந்தாமனை நேராக அழைத்து பேசுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையில்தான் இறையை உணரலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறையை உணர்ந்த சீடர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் சபைதனிலே. முன்னமர்ந்த சீடர்கள் மட்டும் கணக்கில்லை. சூட்சமமாய் இயல்பாய் ஆங்காங்கு ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்து சித்தனோடு உரையாடுகின்ற பொழுது அருகாமையில் சிவம் சிவமகா வாழைச்சித்தராய் அமர்ந்திருப்பதை கண்டுகொண்டு இருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எதற்காக இத்துணை ஆற்றலோடு அகத்தியன் இங்கு வந்து உரையாடி கொண்டிருக்கின்றான்? ஒரு மானிடன் தானே உரையாடுகின்றான், அகத்தியனா உரையாடுகின்றான் என்ற சந்தேக நிலைகள் எழுகின்ற பொழுது கண்மூடி இத்தகைய உரையை கேட்டு பாருங்கள். உள்ளுக்குள்ளிருந்து ஒரு ஞான ஜோதி கிளம்பும். அஜோதியின் நுனியில் சிவமகா வாழைச்சித்தன் திருவுருவம் தெரியவில்லை எனில் அகத்தியன் இடம்பெயர்கின்றோம் இவ்விடத்திலிருந்து என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் சிவ ஆற்றல் என்பது எத்தகைய ஆற்றலை விட மேலான ஆற்றல். அத்துணையும் பொசுக்கி நிர்மூலமாக்குகின்ற ஆற்றல் என்பது அனைவருக்கும் புரியும். ஆனால் அன்பு கலந்த நிதர்சனமாக நித்தியமாக கருணையுள்ள ஆற்றல் என்பதை பிரபஞ்ச மகா சபையில் கண்கூடாக காண முடியும் என்ற அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அன்பு என்னும் ஒற்றை வார்த்தைக்குள் இருக்கும் சிவத்தின் வடிவத்தை சிவமகா வாழைச்சித்த வடிவமாய் தாங்கி நிற்கும் அற்புத பிரபஞ்ச மகா சபை நோக்கி வாருங்கள் என்று அத்துணை சித்தர்களும் அறைகூவல் விடுக்கின்றார்களே. எதற்காக? பொருளீட்டலை தாருங்கள், மடிகளில் இருக்கின்ற அத்துணை பொருளையும் தாருங்கள் என்று உரைக்கவில்லை எத்தகைய சித்தனும். ஒன்றை மட்டும் தாருங்கள். அந்த ஒன்று எது? அந்த ஒன்று எது? அடிபணிவு சரணாகதி நிலை மட்டும் தாருங்கள். அத்துணையும் தாரை வார்க்கின்றோம், ஞானத்தை தாரை வார்க்கின்றோம் என்று கூறுகின்ற அகத்திய ஞான பட்டறையினுடைய உலோகங்களை தன் கரமதில் வைத்து ஆதி கைலாய சிவசூட்சம பேலை என்னும் உலோகத்தை தன் கரத்தில் வைத்து கலியுகத்தை மாற்ற விளைந்த சித்தனே உலகமகா பெரும் சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் அகத்தியனுக்கும் மேலான பேராற்றல் இல்லை என்று உணர்ந்து கொண்டிருந்தார்களே. அகத்தியனுடைய பணி நிறைவடைந்த சபை இச்சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் கலியுகத்தை மாற்றத்தான் எம்மை அகத்தியன் தென்பகுதிக்கு சிவபெருமான் அகத்தியனை எம்மை அனுப்பினார்.
சென்று கொண்டிருக்கும் தலங்களில் எல்லாம் தவம் இருந்து அங்கிருந்து பொதிகை மலையிலிருந்து உற்று நோக்குகின்ற பொழுது தவம் இருந்த தடம் மட்டும்தான் இருக்கிறது. தடத்தில் ஒரு மானிடன் இல்லை, வெறும் மானிடர்கள் இருக்கின்றார்கள். மகோன்னத ஞானம் கொண்ட மகான்கள் இல்லை என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீசாய நமக. அங்கிருந்து திரும்பி சென்றால் சிவத்திடம் சாட்டையடி பெற வேண்டுமே. அனுப்பிய பணி முடிவடைந்ததா அகத்தியனை என்று கேட்டால் எம் ஐயனுக்கு என்ன பதில் கூற என்று உற்று நோக்கினோம். கலியுகம் முழுவதும் அகத்தியன் அமர்வதற்கு ஒரு தலம் வேண்டும், கலியுகத்தை மாற்றாது இங்கிருந்து கைலாயத்திற்கு செல்ல மாட்டோம் என்று அகத்தியன் சூளுரைத்து அமர்ந்த தலமே தெற்கு வண்டானம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தலத்தை தேடி அமர்வதற்குரிய காரண காரியங்களை உரைக்க வேண்டுமெனில் இதுபோன்று 4 தினங்கள் வேண்டும் அகத்தியன் உரைக்கின்றோம். படிப்படியாக சித்தன் உருவான காலம் முதல் ஒவ்வொரு ஜென்மங்களில் அவன் இருந்த ஜென்மத்தில் இருந்த அத்தகைய பிறப்பு அத்தகைய ஜனனத்தை கூறி உரைத்து கொண்டு இத்தகைய நிலை இப்பெருமகா சபை பேராற்றல் கொண்ட சிவசூட்சம நூல் பெற்ற சபை எவ்வாறு உருவானது என்று உரைக்க வேண்டுமெனில் 4 சச்சங்கங்கள் வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் ஒவ்வொரு ஜென்மமும் பல்வேறு யுகங்களை கடந்தது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஜென்மங்களாக அகத்தியனை தேடி அலைந்த புண்ணிய நிலை அகத்தியன் காட்டிய வழி. நாளை மறுநாள் ஒரு தலத்திற்கு தவத்திற்கு செல்ல வேண்டுமெனில் அவன் கரமதில் இருக்கும் பொருளீட்டல் மிக குறைவாக இருந்த பொழுதும் அதற்கு தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது அகத்தியனின் திருவடியில் அத்துணையும் சமர்ப்பித்துவிட்டு தன் இல்லத்தில் இருக்கக்கூடிய மகவிற்கு செலுத்த வேண்டிய கல்வி கட்டணத்தை கூட தன் கரமதில் எடுத்து தவத்திற்கு தனி ஒருவனாக அகத்தியன் மேல் பாரத்தை போட்டு செல்கையில் அத்தகைய கட்டணத்தின் 3 பங்கினை அகத்தியன் தாரை வார்த்திருக்கின்றோம். சபைக்கென்பது நிதர்சனம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது எவ்வாறு நிகழ்கின்றது? தன்னை இழக்கின்ற பொழுது ஒருவன் அங்கிருந்தவன் மடியில் இருப்பதை உதறுகின்ற பொழுது மடி நிறைய வழங்குகின்றது பிரபஞ்சம் சிவம் என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீசாய நமக. இது உண்மையா இல்லையா என்று சிவத்தை வணங்குவோர்களுக்கு தெரியும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது நிதர்சனம், நித்தியம். அழைத்தவுடன் அத்துணை தெய்வங்களும் வரும். வந்துவிட்டு அவரவர்கள் கர்ம வினைகளை அத்கணம் இருக்கும் வினைகளை போக்கிவிட்டு சென்றுவிடும். ஆனால் சிவத்தை நோக்கி ஒருவன் தவம் இருந்து கை நீட்டி தவம் இருக்கின்ற பொழுது ஞானத்தை மட்டும் தாருங்கள், உமது திருவடியில் சமர்ப்பித்து விட்டோம் என்று அத்துணையும் இழந்து நிற்கின்றேன் என்று சிவத்தை உற்று நோக்குகின்ற பொழுது அவன் திருவடியை பிடிக்கின்ற பொழுது சிவமே அவனுக்குள் தஞ்சமடைகின்றது என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீசாய நமக. சிவம் தஞ்சமடைந்த பின் சிவத்தை விட ஒரு பேராற்றல் வேறு உண்டோ உலகமதில்? 7-14 லோகமதில் என்று அகத்தியன் விளவுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவம் வருகின்ற பொழுது என்னென்ன வரும்? அத்துணையும் வரும், அத்துணையும் வரும். எமது கரத்தில் இருக்கின்ற நிலைதனை அவன் நிறைவாய் எண்ணுகின்ற மனம் வரும், உயர் ஞானம் வரும், உயர் சித்தம் வரும், உயர் அறிவுசார் நிலை கடந்த அற்புதமான பிரபஞ்ச ஆற்றல் வரும். உணர்வார்கள். அவர்களை சுற்றி ஒரு அருள் வளையம் காக்கப்படும். அது சிவமகா வாழை சித்த வளையம் என்ற அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. எங்கிருந்து வரும் இத்தகைய ஆற்றல்? ஒருவன் தன்னை சரணடைகின்ற பொழுது, தன்னை தான் உணர்ந்து ஒருவன் சரணடைந்தான் எனில் தன்னை தாழ்த்துகின்ற பொழுது சிவம் அவன் சிரசில் இருந்து உலகை அரசாளுகின்ற தன்மைதனை வழங்குகின்றது என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. சபை பாராளும் சபை என்று அகத்தியன் உரைத்தோம். கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக பாராளும் சபை என்று உரைத்தோம். அப்பொழுது எவன் இருந்தான்? இவனுடன் இவன் ஒருவன் மட்டும் இருந்தான். எவ்வாறு பாராள முடியும்? உலகை ஆள வேண்டும் என்றால் ஒருவனை பாடி ஆள முடியும். ஆனால் அவனோடு பயணித்தது அகத்தியன் என்ற ஒற்றை நம்பிக்கை. அவனை வழிநடத்தியது அகத்தியன் என்ற ஒற்றை நிலைக்குள் இருந்து அவன் அகத்தியன் கூறுவது உண்மை என்று பயணித்த அத்தகைய பயணத்தின் பால் அவன் சிவமாய் அமர்ந்த பொழுது அவன்தானே பாறை ஆள முடியும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவம்தானே உலகை ஆள முடியும். சிவம்தானே அனைத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கின்றார். எம்மையும் உங்களையும் பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களின் வடிவமாக இருக்கக்கூடிய சிவம்தானே அத்துணை லோகங்களையும் ஆண்டு கொண்டு இருக்கின்றார். அத்துணை லோகங்களின் இருக்கும் ஆற்றல் எல்லாம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் வந்து தஞ்சமடைந்து விட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அப்படி தஞ்சமடைந்த பிரபஞ்ச ஆற்றல் அமர்ந்த சபைதனிலே பிரபஞ்ச ஆற்றலை தன்னகம் வைத்து அத்துணை ஆற்றலும் எங்கிருக்கின்றன இவன் உரைத்தவாறு வாழும் குருவிற்குள் அவன் சரீரத்திற்குள் இரத்தமாய் நாளங்களாய் எலும்புகளாய் மஜ்ஜையாய் சிவத்தினுடைய அத்துணை இரத்த நாளங்களும் இடம்பெயர்ந்து இவனுக்குள் அமர்ந்து ஆற்றலோடு அமர்ந்திருக்கின்றது. அப்படி எனில் இவனை வாழும் குருவாக இவன் திருவடிகளை இறுக பற்றுகின்ற பொழுது எதை பற்றுகின்றீர்கள்? நீங்கள்
பிரபஞ்சத்தின் திருவடியை பற்றுகின்றீர்கள். பிரபஞ்சத்தின் திருவடியை நீங்கள் பற்றுகின்ற பொழுது பிரபஞ்சம் உங்கள் திருவடியை நிச்சயமாய் பற்றும், சரண் அடையும். பிரபஞ்சத்தை அடக்கி ஆள்கின்ற வல்லமை எவர் மூலமாக வரும்? வாழும் குரு மூலமாக பெற்றிருக்கின்றார்கள் எம் சீடர்கள் என்று அகத்தியன் புலகாங்கிதம் அடைகின்றார். ஓம் அகதீசாய. இதைத்தான் சித்தர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காலம் காலமாய், யுகம் யுகமாய், பல ஜென்மா ஜென்மங்களாய் எவர் கேட்கின்றார்கள்? நான் என்னும் ஒற்றை வார்த்தை, அகம்பாவம் என்னும் ஒற்றை வார்த்தைக்குள் தவழ்ந்து கொண்டு கொடை கொடுத்தவன் சிவம், அத்துணை நிலைகளையும் வாரி வழங்கியவன் சிவம், தன்னை நடக்க வைத்தவன் சிவன், பேச வைத்தவன் சிவம், தனக்குள் இருக்கக்கூடிய அத்துணை அங்கு அவயங்களையும் இயக்கிக் கொண்டிருப்பவன் சிவம், இயக்கமில்லாமல் இருந்து பூஜ்யத்திற்குள்ளிருந்து தன்னை ராஜ்யமாக மாற்றுபவன் சிவம் என்ற நிலைக்குள் எல்லாம் ஆராயாது என்னால் முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று அலைந்து திரிகின்ற அகம்பாவம் பிடித்தவர்கள் மறுபடி கர்ம வினையால் பிறந்து மறுபடியும் வினைகளை வேறறுக்காமல் பிறவி எடுத்து கொண்டிருக்கின்ற நிலைகளை வேறறுக்க இத்தகைய பிறவி பேருதனை அறுக்க புறப்பட்ட சபையே பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாய் அகத்தியன் கூறுகின்றோம், ஒருவன் மானிடனாக வாழும் காலங்களில் ஆற்றுகின்ற தான தர்ம கைங்கரிய புண்ணியங்கள், அவன் பல்வேறு ஜென்மங்களாக ஆற்றிய தான தர்ம கைங்கரிய புண்ணியங்கள், அவனுடைய முன்னோர் மூத்தோர்கள் ஆற்றிய புண்ணியங்கள், இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது நிதர்சன உண்மை. ஓம் அகதீசாய. ஒரு மானிடனின் புண்ணியங்கள் நிச்சயமாய் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுபோல் ஜென்மங்களில் இருக்கக்கூடிய அத்துணை முன்னோர் மூத்தோர்கள் நீராற்றிய பாவங்களும் ஒருபுறம் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் எது உயர்கின்றதோ, எத்தகைய மூட்டை அதிகப்படுத்துகின்றதோ அத்தகைய மூட்டைக்கு தகுந்தாற்போல் சிவம் பரிசளிக்கின்றார் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. அத்தகைய பரிசுதான் இகலோக வாழ்வு. அப்பரிசுதான் இகலோக வாழ்வு. பாவங்கள் உயர்கின்ற பொழுது இகலோக வாழ்வுதனில் அடைகின்ற அத்தகைய கர்ம வினைகளால் அடைகின்ற இடர்கள், இன்னல்கள் நிச்சயமாய் பிறக்கின்ற பிறப்பிலிருந்து அவன் பிறப்பாக மாநில பிறப்பு, ஆணா பெண்ணா, அவனுடைய நிறம் என்ன, பிறக்கும் இடம் என்ன, தலம் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, பேசும் மொழி என்ன, அவன் வடிவம் என்ன, அத்துணையும் அவன் கர்ம வினையால் வடிவமைக்கப்படுகின்றன என்பது நிதர்சன உண்மை. இதை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் உயர் ஞானிகள் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிச்சயமாய் மானிட பிறப்பே அல்ல, அது வேறு பிறப்பு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அஞ்ஞானத்தை, அத்தகைய ஞானத்தை ஒருவன் உள்ளுக்குள் அமிழ்த்துக் கொள்வானே ஆயின் அவன் ஜென்மங்களின் மேல், இறையின் மேல், இறைக்கு மாற்றான மாற்று ஆற்றல்களின் மேலும் நிச்சயமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறை இருந்தால் மாற்று சக்தி நிச்சயமாக உண்டு. ஏனெனில் மனிதனுக்குள் தான் அசுரனும் தேவர்களும் குடியிருக்கின்றார்கள். அத்தகைய இரு நிலைகளையும் ஆராய்ந்து எந்நிலை உயர வேண்டும் என்று அவன் நடக்கின்ற நடைக்கேற்றவாறு அவனுடைய இகலோக வாழ்வு தீர்மானிக்கப்படுகின்றது. கூறலாம், இகலோகத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள், அவன் செய்வதெல்லாம் பாவம், மேலும் மேலும் அவனுக்கு பொருளீட்டல் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவன் வசிக்கின்ற தடங்கள், அவன் செல்கின்ற இடங்களிலெல்லாம் அவனுக்கு செல்வாக்கு உயர்கின்றது. என்ன செல்வாக்கு உயர்கின்றது? எத்துணை காலம் நடைபெறும் அத்துணை நிலைகள் எல்லாம் சிவம் ஒரு கணம் மாற்று பார்வை பார்த்தால் அத்துணையும் மாற்றமடைந்து விடும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன் ஆற்றிய புண்ணியங்கள் அவனை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன, பாவங்கள் பின்பாக வந்து கொண்டிருக்கின்றன. எது உயர்கின்றதோ அந்நிலைக்கு ஏற்றவாறு அவனுடைய நிலை தடுமாறும். சந்ததியர்கள், அவனுடைய துணைவியார், சந்ததியர்கள் யாவரும் மாற்று நிலை கொண்ட வடிவத்தை நோக்கி சென்று விடுவார்கள். ஜாக்கிரதை என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது பிரபஞ்சம். சிவம் அவருக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவருக்கு அருகிலும் இருக்கின்றார். உள்ளுக்குள் இருப்பதை உணர்கின்றவரை அருகில் இருப்பார். உணர்ந்து விட்டால் உள்ளுக்குள் இருப்பார். உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை உணர்ந்து விட்டால் அவன் ஞானி என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு செய்கின்ற அத்துணை செயல்களையும் பிரபஞ்சம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது. எடுத்து வைக்கும் ஒரு அடி நல்ல அடியா, அது தீய அடியா என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கணக்கிடப்படுகின்றது, பரிசீலனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கு கைலாயத்தில், கைலாயம் எங்கு இருக்கின்றது? சிவமகா வாழைச்சித்தன் சரீரமே கைலாயம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவம் தானே கைலாயம், கைலாயம் தானே சிவம். சிவம் வந்து அமர்ந்த பின் கைலாயத்தில் என்ன இருக்கும்? அத்துணை கணங்களும் போட்டி போட்டு கொண்டு வந்து அமர்ந்திருக்கின்றன பிரபஞ்ச மகாசபையில்.
சற்சங்கத்திற்கு சித்தன் அங்கிருந்து செல்கின்ற பொழுது ஒன்றை உரைக்கின்றோம். சித்தன் அவனுடைய இல்லம் அது விட்டு புறப்படுவதற்கு கொடுத்த அனுமதி அகத்தியன் உரைக்கின்றோம். கிட்டத்தட்ட 27-30 ஆண்டுகளாக அவனுடைய இல்லம் விட்டு அகலக்கூடாது என்று அகத்தியன் இட்ட கட்டளையை ஏற்று தன்னுடைய உறவாளர்கள், தொடர்பாளர்கள், சொந்த பந்தங்கள் யாவற்றையும் இறையிடம் சமர்ப்பித்துவிட்டு அத்துணை உறவாளர்கள் சொந்தங்களை எல்லாம் இறை கவனித்துக் கொள்வார். அவர்கள் இடறுகின்ற, அவர்கள் கூறுகின்ற அத்தனை வசைபாட்டு மொழிகளையும் சிவம் பார்த்துக் கொள்வார் என்று சிவத்தின் திருவடியில் அத்துணையும் சமர்ப்பித்துவிட்டு அவன் இல்லம் விட்டு அகலா நிலைதனிலே இத்தகைய பேராற்றல் கொண்ட அற்புதமான பிரபஞ்ச ஆற்றல் அவனுக்குள் கிரகிக்கப்பட்டு இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அவன் இடம் பெயர்கின்றான் எனில், ஒன்று அது சற்சங்க நிகழ்விற்கான கிளை சபை, மற்றொன்று பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புதமான முதன்மை சீடர்களாக விளங்குகின்ற இல் சபை நோக்கிதான் அவன் சற்சங்கத்திற்கு வருவான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் அவன் பிரபஞ்சம், அவன் சிவம். உரைக்கின்றார்களே 11 சித்தர்கள், அகத்தியன் உள்ளிட்ட 11 சித்தர்கள், 108 சித்தர்கள், மகான்கள், விரல் விட்டுதானே எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். எங்கு இருக்கின்றார்கள்? துணை கோடான கோடி யுகங்கள், கோடான கோடி நபர்கள் இருந்த பொழுதும் சித்தனை காண முடியவில்லையே. ஏன்? எங்காவது ஒருவனுக்குள் தான் உயர் ஞானம் குடியிருக்கின்றது. எங்காவது ஒருவன் தான் சிவமாய் மாறுகின்றான். சிவமாய் மாறுவதென்பது சாதாரண வார்த்தை அல்ல. காலையில் எழுகின்றோம், அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விடுகின்றோம், வீட்டில் விளக்கு ஏற்றி வணங்கி அற்புதமாக நீராடிவிட்டு ஆலயம் செல்கின்றோம். அத்துணை ஆலயத்திற்கும் தவறாது செல்கின்றோம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலே, மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் குலதெய்வ ஆலயத்திற்கு செல்கின்றோம். அனைத்தும் புரிகின்றோம். உள்ளுக்குள் என்ன வைத்துக்கொண்டு அலைந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இகலோகத்தின் அனைத்து நிலைகளையும் ஒருவரை ஒருவர் வசைபாடி, சூழ்ச்சி, போட்டி, பொறாமை, வஞ்சகம் என்கின்ற நிலையோடு தன்னை சார்ந்தவன் உயர்ந்து விடுகின்ற நிலை கூட பொறுக்காது பொறாமை, காமம், குரோதம், லோபம், மதமாச்சரியம் என்கின்ற நிலைகளுக்குள் சென்று எத்துணை ஆலயங்களுக்கு சென்றாலும் இறைவன் கல்லாக காட்சியளிப்பார் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நீர் அத்துணையும் உதறிவிட்டு இந்நிலைகளுக்குள்ளிருந்தெல்லாம் வெளிவந்து ஒரு நல்ல மனிதனாக ஒரு சுய நிலையில் தன்னை தான் யார் என்று எதற்காக பிறப்பெடுத்தோம், சிவம் எதற்காக படைத்திருக்கின்றார், வாழும் காலங்களில் ஆற்ற வேண்டிய பணி என்ன என்று ஒருவன் நினைந்து அவன் அமர்ந்த தலத்தில் அமர்ந்து தவம் இருப்பானே எனில் அவனை நோக்கி ஆலயம் அத்துணையும் தஞ்சமடையும் என்ற அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீசாய நமக. அவன் திருவடியில் வந்து தஞ்சமடையும், பிரபஞ்சம் தஞ்சமடையும். அவ்வாறு அமர்ந்தவன் முன்பாக பிரபஞ்சம் தஞ்சமடைந்த தலம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை. ஓம் அகதீசாய நமக. ஆகவே சபையை தஞ்சமடையுங்கள் சீடர்களே, தொடர்பாளர்களே என்று அறைகூவல் விடுக்கின்றார்கள் சித்தர்கள் எல்லாம். எங்காவது யாம் கூறியவாறு சிவத்தை அடைந்தவன் ஒருவன் இருவன் தான் இருப்பான். ஆகவே வாழும் குரு அவன் எத்துணை அகவை நிலையை கொண்டவனாக இருந்த பொழுதும், வயது நிலையை கொண்டவனாக இருந்த பொழுதும், சிறு வயதில் கூட கிட்டத்தட்ட அற்புதமாக தான் பிறந்த காலத்திலிருந்து அகத்தியனை நேருக்கு நேராக கண்ட நிலை, இதுபோல் எவனும் பிறந்த காலத்திலிருந்து இறை அருளால் சுற்றியிருப்பான் என்று கூறட்டும் அகத்தியன் யாம் சிவசூட்சம நூலினை பெற்றுக்கொள்கின்றோம் தன் கரமதில். ஓம் அகதீசாய. காவி உடை உடைத்து அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றான். எவன் என்று கூட அறியாத நிலையில் ஜீவ ஏடுகளில் சென்று இவன் யார், காவி உடித்துக் கொண்டிருக்கின்றானே, என் கண்களில் தென்படுகின்றானே, இவன் யார் என்று எம்மிடம் கேட்ட பொழுது யாம் தானடா நீதானடா நான் என்று உரைத்தோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு உரைத்த காலங்களில் எல்லாம் விளையாட்டு போக்காக அகத்தியனோடு உரையாடி அற்புதமாக அகத்தியனை நண்பனாக பாவித்து பயணித்தவன் சிவமகா வாழை சித்தனர் அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீசாய நமக. தன்னை தாரை வார்த்தவன், தன் கரமதில் இருக்கின்ற அத்துணை பொருளீட்டல்களையும் தாரை வார்க்கின்றவன், தன்னை சார்ந்தவன் வாழ வேண்டும், தன்னோடு இணைந்தவன் வாழ வேண்டும். தன் கரமதில் இருக்கும் அனைத்து பொருளீட்டல் மட்டுமல்ல, உடை, அவன் உடுத்தியிருக்கின்ற அனைத்து ஆபரண அங்க நிலைகள் யாவையும் தாரை வார்த்து அவன் உடுத்தியிருக்கும் ஒற்றை துணி அது இகலோகத்திற்காக என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. ஒற்றை துணி இகலோகத்தில் இருப்பவர்கள் பார்வையில் இருந்து மறைப்பதற்காக ஒற்றை துணியை உடுத்தி இருக்கின்றானே தவிர தன் சரீரத்தை பிரபஞ்சத்திற்காக தாரை வார்த்தவன் சிவமகா வாழை சித்தன் என்னும் பெரும் பேராற்றல் கொண்ட புண்ணியம் என்று அகத்தியம் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. புண்ணியத்தை எவன் ஒருவன் தேடிக்கொண்டிருக்கின்றானோ, புண்ணியமாய் எவன் ஒருவன் வலம் வந்து கொண்டிருக்கின்றானோ, அவன் வரவேண்டிய அமர வேண்டிய சபை பிரபஞ்ச மகா சபை என்று அகத்தியன் கூறுகின்றான்.
ஓம் அகதீசாய நமக. எங்கும் இது போன்ற வெட்ட வெளிச்சமான அப்பட்டமான ஞான உரையாடலை எவனும் ஆற்ற இயலாது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் உரைத்துக் கொண்டிருப்பவன் சித்தன் என்று கூறுகின்றோம். வேடதாரிகள், கபட வேடதாரிகள் ஆங்காங்கு தன்னை சுற்றி அத்துணை உதவியாளர்களை வைத்துக்கொண்டு இகலோகத்திலே ஆடம்பர நிலைகளில் சுற்றி திரிந்து வந்து கொண்டிருக்கின்ற காவி உடைபிடித்து காவிக்கென்ற மகிமையை சீரழித்து கொண்டிருக்கின்ற கலியுகம் நடமிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது உண்மையான காவி நிற உடை எது, காவிக்குரிய அர்த்தம் என்ன, அக்காவி உடை அணிவதால் ஏற்படுகின்ற பலன்கள் என்ன என்கின்ற நிலைதனையும் சுட்டிக்காட்டி இவன் அகத்தியனோடு காவி உடுத்த மாட்டோம் என்று சண்டையிட்ட பொழுது காவி நிற உடையினுடைய அற்புதமான ஆற்றலினை தெரிந்து அவன் காவி தவிர எத்தகைய உடையும் உடுத்தாத காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. காவி என்பது சந்நியாசம் அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. காவி என்பது சிவம். சிவம் சிவத்திற்கு இடுகின்ற போர்வை, சிவம் சிவத்திற்கு இடுகின்ற அருட்காவல், அவன் தவ சரீரத்திற்கு இடுகின்ற அருட்காவல் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. மாற்றானிடமிருந்து வேறுபட்டு தோற்றம் அளிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, மாற்றானிடமிருந்து சூட்சமமாய் உள்ளுக்குள் தோற்றம் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையே காவி நிற உடை என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. ஞானம் உள்ளுக்குள் தான் இருக்க வேண்டும், விளம்பரங்கள் தேவையில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தானங்கள் தேவையில்லை, தர்மங்கள் மட்டுமே தேவை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. தானம் எது? பிரதிபலன் எதிர்பார்த்து புரிவது தானம், போகிற போக்கில் வீசிவிட்டு செல்வது தர்மம் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய. அத்தகைய தர்மத்தினை தன்னை காண்பவன் எத்தகைய நிலை கொண்டவனாக இருந்த பொழுதும் பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்பார்கள். யாம் கூறுகின்றோம், கையில் வைத்திருக்கும் பாத்திரம் அல்ல, அவனுக்குள் இருக்கும் பாத்திரம் கூட அல்ல, அவன் ஒரு பாத்திரம் என்கின்ற நிலை கண்டு அவனுக்கு தர்மத்தை செய்துவிட்டு போவதுதான் உயர் தர்மம் என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீசாய நமக. அவன் எதற்காக கையேந்துகின்றான்? மது அருந்துவதற்கு கையேந்தினாலும் பரவாயில்லை, கை ஏந்துவதை உன் முன்னால் கையேந்தி விட்டான் அல்லவா, அவன் பாத்திரத்தை பாராது அவனுக்குள் இருக்கும் சிவம் என்ற உயிரை மட்டும் பார் என்ற அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அது அவனவன் கர்மவினை வாங்குகின்ற பொருளீட்டலை எவ்வாறு பயன்படுத்துகின்றான், எவ்வாறு சீரழிகின்றான் என்பது அவனுடைய பாவ கர்ம வினைகளை பொறுத்தது என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய. அவனை சிவம் வழி நடத்துவார், அவனுக்குள் இருக்கும் சிவம் அவன் வழி நடத்துகின்றவாறு சொல் பேச்சு கேட்டு சென்று கொண்டிருக்கின்றார் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. கேள்விகள் அற்ற அற்புதமான நிலைகளை கொண்டவனே உயர் ஞானவான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அமர்ந்திருப்பவன் சிவமா, வந்து உரையாடுபவன் அகத்தியனா? இறையாளர்களா அல்லது உரையாளர்களா? இறையாளர்கள் போல் வேஷம் கொண்ட உரையாளர்களா? உரைக்குள் இருக்கும் உண்மை போல் தெரிகின்றது, ஆனால் கற்றுக்கொண்டு வந்தார்களா? எங்கும் எவ்விடத்திலும் அகத்தியன் உரைப்போம். ஒரு காகித நிலையில்லாது, ஒரு சிறு குறிப்பேனும் எதுவும் இல்லாது, அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போல் உள்ளிருந்து சித்தனுக்குள்ளும் சீடனுக்குள்ளிருந்தும் எழுந்து கொண்டு இருக்கின்றதே பேராற்றல் கொண்ட அருள் தமிழ் சொற்பொழிவு மொழிகள். இவை யாவும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து சிவம் காட்டுகின்ற நெற்றிக்கண் ஜுவாலை வழியாக வருகின்ற உண்மை ஞான வார்த்தைகள் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அருள் தவம், பெரும் தவம், பெரும் பனிமலையில் அமர்ந்து தவம் காண்கின்ற அத்துணை சித்தர்கள் எவனாக இருந்தாலும் அழைத்து வாருங்கள், இதுபோன்று உரையாடினால் அகத்தியன் சபையிலிருந்து அகன்று விடுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கற்றதை உரைப்பார்கள், கேட்டதை உரைப்பார்கள், பயின்றதை உரைப்பார்கள், பாடல்களாக பாடுவார்கள். யாம் உரைக்கின்றோம், அத்துணை பாடல்களும் அத்துணை நூல்களுக்கு இருக்கக்கூடிய சாராம்ச நிலைகளும் எதை உணர்த்துகின்றன? ஒற்றை வார்த்தையை உணர்த்துகின்றன அல்லவா? அது என்ன வார்த்தை? அன்பு கருணை என்ற ஒற்றை வார்த்தையை தான் அனைத்து நூல்களும் கற்றுக் கொடுக்கின்றன. அத்துணை உயிர்களையும் அன்போடு பார், உன் உயிர் போல் பார், நேசி. சிவத்தை நேசிப்பது போல் அத்துணை உயிரையும் நேசி. ஏனெனில் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் அசையும் அசையா தாவர நிலைகளுக்குள்ளெல்லாம் அத்துணை உயிர்களும் சிவம் என்று நீ நேசித்து பார். உனக்குள் சிவம் காட்சி அளிப்பார். நெற்றிக்கண் சுழுமுனையின் மூலமாக சிவத்தை காணலாம், வாழும் குருவான சிவமகா வாழைச்சித்தனை காணலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அருள் ஞான பெரும் பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச ஒளி உள்ளிருந்து கிளம்பும் சீடர்களே, அவ்வாறு அவ்வொளி வெள்ளத்தில் மிதந்து வருகின்ற அத்தகைய அருள்ஞான கப்பலினுடைய மாலுமியாக அமர்ந்திருப்பவன் சிவமகா வாழைச்சித்தன் என்பதை உணரலாம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய பேராற்றல் கொண்ட ஞான கப்பலை செலுத்த துவங்கிவிட்டான் சிவமகா வாழைச்சித்தன். அஞ்ஞான கப்பலில் பயணிக்கின்ற சீடர்கள் யாவரும்
எங்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனில் பூ உலகில் அல்ல, வாழ்ந்து கொண்டிருப்பது தர்ம உலகில் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் சித்தன் வந்து அமர்ந்தவுடன் பிரபஞ்ச மகா சபையில் இருக்கக்கூடிய அத்துணை கணங்களும் அவனோடு இடம் பெயர்ந்து வந்து அவன் இருக்கும் தலமதில் சுற்றி சீடர்களின் மத்தியில் அவரவர்களுடைய சரீரத்திற்குள் நிச்சயமாக அமர்ந்துள்ளது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆகவே யாம் உரைக்கின்றோம், பிரபஞ்ச மகா சபையின் சிவகூரை தலமதில் திருச்செந்திலகமதில் அமர்ந்து சற்சங்க நிகழ்வு காண்கின்ற சீடர்களும் இதுபோன்று சபைதனிலே அமர்ந்து சற்சங்க நிகழ்வில் கலந்து கொள்கின்ற சீடர்கள் யாவரும் அமர்ந்திருக்கும் இத்தகைய கூரை திரு கைலாய கூரை என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. இத்தலம் மட்டும் கலியுகத்தில் அல்ல, இக்கணம் என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. ஏனெனில் அகத்தியனின் சீற்றமும் சீர்மிகுந்த இத்தகைய ஞான உரையும் சிவமகா வாழைச்சித்தனுடைய அருள் பேராற்றல் கொண்ட அவனுடைய பார்வை தீட்சையையும் காண்கின்ற ஒவ்வொருவரும் உண்மையை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அப்படித்தான் கலியுகத்தை மாற்ற வேண்டும் என்ற அற்புதமான பணிதனை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் செங்கோல்தனை சித்தன் கரத்தில் கொடுத்து அச்செங்கோல் நிற்கின்ற இடம் எது? அச்செங்கோல் நிற்கின்ற இடம் எது? பிரபஞ்ச மகா சபையிலே இயல்பு கொடிமரமாய் செங்கோல் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. அச்செங்கோல் தான் சூரசம்காரம் நிகழ்த்துகின்ற வேலாய் ஒவ்வொரு சீடன் சரீரத்திற்குள்ளும் இருக்கின்றது. அவ்வாறு அவன் சரீரத்திற்குள் அமர்ந்திருக்கின்றான் என்று அகத்தியன் உரைத்து அவனை சுமந்து செல்பவர்கள் யாவரும் அற்புதமான கலியுக மாற்ற நிகழ்வு தர்மயுகமாக மாற்றுகின்ற அற்புத பணிதனை ஏற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு செல்கின்ற பொழுது சீடர்கள் உரைக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து தன் செவிமடுக்க கேட்கின்ற ஒருவனுடைய செவிக்குள் ஞானம் பிரபஞ்சம் ஆதி சிவமகா வாழை சித்தன் அகத்தியன் 11 சித்தர்கள் என்ற வார்த்தை தவிர ஒரு வார்த்தை கூட உள் செல்லாது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் உண்மை ஞானத்தை அவனவன் மெய்யை மெய்யாய் உணர்கின்ற பொழுது, மெய்யென்பது உடல், அவன் மெய்யை அவன் உடலை மெய்யாய் உணர்கின்ற பொழுது அம்மெய்க்குள் தான் உண்மை ஞானம் குடியிருக்கின்றது. உனக்குள் குடியிருக்கும் ஞானத்தை தட்டி எழுப்புவதுதான் சிவமகா வாழைச்சித்தனுடைய தவக்கணல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தவக்கணல் உள்ளுக்குள் செல்கின்ற பொழுது அத்தவக்கணலின் மூலமாக எழுகின்ற மூலாதார நிலையிலிருந்து ஒவ்வொரு சக்கர நிலையும் தாண்டி அமர்கின்றதே தன் நெற்றி சுழுமுனையில் தன்னுடைய சிரசில் அமர்கின்ற அற்புதமான ஆற்றல் தனை பெற்ற காரணத்தில் தான் இதுபோன்று சீடர்கள் ஆதி கைலாய சிவசூட்சம நூலை சுமந்து ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பல்வேறு காட்சி பொருள்களாக வடிவங்களாக அவரவர்கள் உணர்வுக்குள் அவரவர்கள் உறங்கும் பொழுதும் சயன காலத்திலும் தெரிகின்ற இறை காட்சிகள் அனைத்தும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலே என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நூலின் பெருமகா வடிவம் என்பது பல்வேறு பரிமாணங்களை தாண்டிய நிலையது. ஒவ்வொரு பரிமாணத்தில் ஒவ்வொரு சீடனுக்கும் காட்சி தரும். ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொருவரும் வினைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து அமர்கின்ற பொழுது வினைகள் அனைத்தும் களையப்பட்டு அவ்வினைகள் பிரபஞ்ச மகா சபையின் வாயிலில் குவிக்கப்படுகின்றன என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அவர்களின் பால் அவர்கள் சபையின் பால் காட்டுகின்ற சரணாகதி நிலைக்கேற்றவாறு வினைகள் அங்கிருந்து அகன்று கொண்டிருக்கின்றன என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. நூல் தாங்கும் சீடனுக்கும் வினை இல்லையா என்ன? நிச்சயமாக உள்ளது. ஏனெனில் சித்தனை இறுக பற்றுகின்ற பொழுது கர்ம வினைகள் ஒதுக்கி வைக்கப்படுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒதுக்கி வைக்கப்பட்டு மாநில நிலையிலிருந்து இவனை மாறுபட வைத்து அமர வைத்திருப்பது இவனுடைய ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல், சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றல். இவன் சரணாகதி நிலை இவனுக்குள் செல்கின்ற பொழுது அவன் இவனை தஞ்சமடைந்து அற்புதமாக இவன் அவனுக்குள் புகுகின்ற பொழுது எழுகின்ற பேராற்றல் கொண்ட வார்த்தை வடிவமே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய சீடனுடைய வார்த்தை என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. இத்தலம் விட்டு இறங்கி உரைத்து பாருங்கள், ஒரு வார்த்தை உரைக்கட்டும். அகத்தியன் விடைபெறுகின்றோம். சத்தியமாக நிதர்சனமாக ஒரு தலத்தை ஒருவன் இறுக பற்றுகின்ற பொழுது தலத்தினுடைய ஆசானை இறுக உண்மையாய் பற்றுகின்ற பொழுது ஆசான் அத்தலம் உண்மை எனில் அத்தலத்தின் ஆசானும் உண்மையான ஆசான் எனில் நிச்சயமாய் சிவம் அவனுக்குள் புகுந்திருக்கும் என்று அகத்தியன் கூறுகிறார். அகதீசாய நமக. ஆங்காங்கு சென்று வருகின்றார்களே, பல்வேறு ஆலயங்கள் பல்வேறு ராத்திரி பெருவிழாக்கள் எல்லாம் சென்று நடன நாட்டிய நிலைகளை எல்லாம் கண்டு வருகின்றார்களே, சிவத்தை கண்டார்களா? சிவத்தை உணர்ந்தார்களா? வந்து அமர்ந்து தன்னுடைய சயன காலத்தில் இரவில் படுக்கின்ற பொழுது சிவத்தை கண்டார்களா? நிச்சயமாக
எம் சபையில் எம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையில் நடந்தேறுகின்ற சிவராத்திரி பெருவிழா போல் 14 லோகங்களிலும் எங்கும் நடைபெறவில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. ஏனென்றால் சிவராத்திரி பெருவிழாவை நேரடியாகவும் பறைசாற்றி நிலை சாதனத்தின் மூலமாகவும் கண்ட சீடர்கள் உரைப்பார்கள். சிவராத்திரி பெருவிழாவில் கண்ட நிலைகளை ஒவ்வொரு சீடனும் சாதனத்தில் உரைத்து கொண்டிருக்கின்றார்கள் எடுத்துக்காட்டுகளாய். ஏனெனில் அமர்ந்திருந்தவன் அங்கு சிவமகா வாழை சித்தனாய் சிவம் அவனுக்கு எதிரில் நின்று சிவராத்திரி பெருவிழாவில் ஆசிகளை வணங்கியவன் யாம் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. ஒரு ஊசி நுனி அளவு கூட சப்தம் எழாது அற்புதமாய் சிவத்தை உணர்ந்து அமர்ந்திருந்தார்கள் எம் சபையில் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய கர்ம வினைகளை வேறறுத்து அங்கு அமர்ந்திருக்கின்ற வடக்குவா செல்வி என்னும் பால திரிபுர சுந்தரியின் ஆலயத்திற்கு அந்தப்புறம் வினைகளை தவிடுபொடியாக்கி அங்கு அமர வைத்திருந்தவன் எவன் என்றால் அவன்தான் பாம்பாட்டி என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. வருகின்ற சீடர்களுடைய வினைகளை வேறறுத்து பாம்பாட்டியும் விஸ்வாமித்திரனும் அங்கு இருக்கின்ற சிவசோலையின் திருவாயிலில் கட்டி வைத்து விட்டார்கள் வினைகளை. அவ்வாறு கட்டி வைத்து உள்வருகின்ற பொழுது சிவசோலைக்குள் நுழைகின்ற பொழுதே ஒரு உண்மையான சிவ கைலாயத்திற்குள் நுழைகின்ற அற்புதமான ஆற்றலினை உணர்ந்து வந்து அமர்ந்தவர்கள் இன்னும் சிவராத்திரி பெருவிழாவிலிருந்து மீளாதவர்கள் சீடர்கள் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய ராத்திரி பெருவிழாவில் ஏற்பட்ட அத்தகைய உடல் அதிர்வு, பிரபஞ்ச அதிர்வு, சபையின் அதிர்வு, ஒவ்வொருவனும் தரையில் அமரவில்லை, உணர்வுக்குள் அதிர்வுக்குள் சிவத்தோடு சிவத்திற்குள் அமர்ந்திருந்தார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய அங்கு நடைபெறும் இந்த அதிசயம் அபூர்வம். ஆகையால் தான் அகத்தியன் வந்து அங்கு அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வினாவிற்கு விடை அதுதான். எங்கும் இருக்கின்றோம், அகத்தியன் அனைவருக்குள்ளும் இருக்கின்றோம். ஏனெனில் அகத்தியம் தான் சிவம், அனைவருக்குள்ளும் இருக்கின்றோம். எம்மை உணர்கின்றாயா? அகத்திற்குள் இருக்கும் அகம் வெளிச்செல்கின்ற பொழுது அகம் அமைத்து உள்ளுக்குள் குடியிருக்கும். அகம் வெளிச்செல்ல வேண்டும். ஒரு மனிதனுடைய அகம் வெளிச்செல்ல வேண்டும், அகங்காரம் வெளிச்செல்ல வேண்டும். அது எப்பொழுது வெளிச்செல்லும்? கலியுகம் மாற துவங்கி இருக்கின்றது, மாற்ற துவங்கிவிட்டோம். யுகம் மட்டும் இருக்கும், களி மாறும். யுகம் அழியா அற்புதமான கல்கி அவதாரத்தினை தன் கரம் ஏற்று நடத்தி அமர்ந்திருப்பவன் சிவமகா வாழைச்சித்தன். ஓம் அகதீஷாய நமக. எதற்காக அங்கு வந்தவுடன் அத்துணை இகலோக இடர் இன்னல் நிலைகள் எல்லாம் தீர்கின்றது. ஒவ்வொருவருக்கும் எப்படி உணர்கின்றார்கள் சிவத்தை? எவ்வாறு உணர்கின்றார்கள்? அங்கு மட்டும் ஆலயங்களில் சென்று நீர்கள் எத்துணை முறை சுற்றி வந்தாலும் சிவம் ஒன்றாக சுற்றுமா? சிவம் ஒன்றாக உரையாடுமா? அத்துணை சித்தர்களும் ஒன்றாக அமர்வார்களா? உம்மோல் உமக்குள் அகத்தியன் உரைக்கின்றோம். அங்கு வந்தவுடன் அங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் மட்டும் ஏன், அனைவரும் இருக்கையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அற்புதமான சீடர்கள் தரையில் அமர்ந்த அகத்தியனின் உரையாடலை, சிவமகா வாழைச்சித்தனுடைய அற்புதமான தோற்றத்தினை, சிவபார்வதியினுடைய திருக்கோலத்தை கண்டுகொண்டிருக்கிறார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உண்மை நிதர்சனம் அங்கு நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது. எவ்வாறு தீர்கின்றது இடர் இன்னல்கள்? எவருக்கும் இடர் இல்லையா என்ன? அத்துணையும் உதறி வைத்துவிட்டு அற்புதமான ஞான நிலைதனை சிரசில் ஏற்றி அமர்ந்திருக்கின்றார்கள். அவரவர்களுக்குள்ள குடும்பம், குட்டிகள், பேரன், பேத்திகள் யாவரும் அனைவரும் இருக்கின்றார்கள். இகலோக இடர் இன்னல்கள் அனைத்தும் இருக்கின்றன. அனைத்தையும் சிவத்தின் சிவமகா வாழைச்சித்தனின் பிரபஞ்ச மகா சபையின் திருவடியில் சமர்ப்பித்து விட்டு அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார்கள் என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அனைவரும் அரசு வேலைகளில் ஒவ்வொரு இத்தகைய நம்மை ஆளுகின்ற இந்த நாட்டு அரசு மட்டுமல்ல, மத்தியை ஆளுகின்ற அரசு துறை பணிகளில் இருக்கக்கூடிய அத்துணை சீடர்களும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. இதற்காக அவர்களுக்கு இந்த விடுமுறை நாட்களில் வேறு பணி இல்லையா? தன்னுடைய குழந்தை குட்டிகள், பேரன் பேத்திகளோடு அழகாக செலவழிக்கலாமே, ஆடம்பர நிலையோடு சுற்றுலா சென்று எதற்காக வந்து அமர்ந்திருக்கிறார்? உண்மையான சுற்றுலா எது? சிவத்தோடு சுற்றுவதுதானே உண்மையான சுற்றுலா. ஓம் அகதீஷாய நமக. சிவத்தை சுமந்திருக்கும் அகத்தியனோடு சுற்றுவதுதானே உண்மையான சுற்றுலா, இன்ப சுற்றுலா, ஆன்மீக இன்ப சுற்றுலா. அந்நிலை நாடி வந்த சீடர்களே, அற்புதமாய் அகத்தியன் மகிழ்ச்சி அடைகின்றோம். சிவசபையினுடைய சச்சங்க நிகழ்வுகளிலும், கிளை சபையினுடைய சச்சங்க நிகழ்வுகளிலும், இல் சபையினுடைய சச்சங்க நிகழ்வுகளிலும் அகத்தியன் வந்து உரையாடுகின்ற பொழுது என் கண்முன் அமர்ந்திருக்கின்ற சீடர்களை கண்டு அகத்தியன் மகிழ்ச்சி அடைகின்றோம். சீடர்கள், ஓம் அகதீஷாய நமக. கலியுக மாற்றம் நிகழ துவங்கிவிட்டது என்பதற்கு இது ஒரு முக்கியமான பெருமகா சான்று என்று அகத்தியன் உரைக்கின்றோம். நிற்கின்றதே சிவமகா வாழைச்சித்தனுடைய திருவுருவ படத்தினை தாங்கிய சகடை. இச்சகடையை காண்கின்ற பொழுது ஒருவன் சகடையை சுற்றி சுற்றி நிச்சயமாக வருவான். இது எத்தகைய படம்? இது எங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றது? ஆற்றல் அத்துணையும் பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் இச்சகடையில் புதைக்கப்பட்டிருக்கின்றது, பதிக்கப்பட்டிருக்கின்றது. இது யாருடைய சகடை? பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்ற நாமம் எங்காவது வைத்ததுண்டா? ஏனெனில் பிரபஞ்சம் என்பது ஒட்டுமொத்த சிவ
சிவம். அகத்தியம் என்பது சிவத்தை வந்து அமர வைத்து இவனுக்குள் குடியிருக்கும் ஆசான். வாழை என்பது இவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழை சித்தன் என்ற பட்டம். சித்த சபை என்பது சிவத்தினுடைய அற்புதமான ஆற்றல். 33 தேவர்களும் பஞ்சபூதங்களும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் அத்துணை தேவர்களும் சித்தர்களும் ஒன்றாக கூடி அமர்ந்த சிவலிங்கம் பரிசாக பெற்ற அற்புதமான சித்தர்கள் கூடி சிவத்தை வணங்கும் சபை அது. ஆகவே பிரபஞ்ச சிவமகா அகத்திய வாழைச்சித்த சபை என்ற நாமத்தினை அகத்தியம்தான் வழங்கினோம். இவன் வழங்கவில்லை, இவன் வழங்கவில்லை, அவன் வழங்கவில்லை. இறை நாமம் கொடுத்து இறையே முன்னின்று நடத்துகின்ற அலுவல் பணிகளை, அதன் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய பணியை ஏற்று நடத்துவது அங்கு சிவம்தான், அகத்தியம்தான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அது மாநிலம் நடத்தும் சபை அல்ல. மாநிலம் நடத்தும் சபை என்றால் இங்கு இல் சபையை தேடி வந்து ஒருவன் சற்சங்கம் நிகழ்த்த மாட்டான். இவள் அங்கு வந்துதான் அமர்ந்திருக்க வேண்டும். தான் சம்பாதிக்கின்ற பொருளீட்டலை எல்லாம் கொடுத்துவிட்டு அங்கு சிவம் வருகின்றாரா இல்லையா என்று காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆம், கண் திறந்தோம், தீட்சை கிடைத்து விட்டது, செல்லுங்கள் என்று பல பொருளீட்டலை பெற்றுக்கொண்டு அனுப்பிவிடுவார்கள். இங்கு வந்து ஆம் ஆம் கிடைத்து விட்டது என்று அவர்கள் ஒரு மன திருப்தியோடு அமர்ந்திருப்பார்கள். உண்மையாக இறையோடு அமர்ந்து இறையை சுமந்து ஒரு இல்சபை வர வேண்டும், இறையாய் வர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு இச்சற்சங்க நிகழ்வு நடத்துவது எதற்காக? இத்தகைய சற்சங்க நிகழ்வு மூலம் ஒரு சீடன், உண்மையான சீடன் பிரபஞ்ச மகாசபைக்கு கிடைத்தானே ஆயின் அது பெருமகா தர்மயுக வெற்றி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாக சீடர்களே, யாம் உரைத்தவர் அங்கு வந்தவுடன் எப்படி இடர் இன்னல்கள் தீர்கின்றன. வாழ்கின்ற பொழுது எழுதுகின்றார்களே, பிறந்தவுடன் எழுதுகின்றார்களே, கட்டங்கள், ஜாதகங்கள், நவக்கிரகங்கள் ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்றன. இது இதை பார்க்கின்றது, அதை உற்று நோக்குகின்றது, இது இடம்பெயர்கின்றதா என்று நாளை மறுநாள் இத்தகைய ஜாதகத்திற்கு, இத்தகைய ராசிக்கு, இந்த நட்சத்திரத்திற்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது உற்று பாருங்கள். நீர் இதை உற்று பார்க்கின்றாயே, நீ உன்னை என்றாவது உற்று பார்த்திருக்கின்றாயா என்று அகத்தியன் விளம்புகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உனக்குள் உன்னை உற்றுப்பார், உனக்குள் சிவம் அமர்ந்திருப்பதை உற்றுப்பார், சிவம் அத்துணை உயிர்களாக அலைந்து கொண்டிருப்பதை உற்றுப்பார். நீ நல் மனிதனாக வலம் வருகின்ற பொழுது நல் மனித நிலையிலிருந்து மகோன்னத மனிதனாக மாறுபட்டு அறிவுசார் நிலை கடந்த சித்த நிலை ஞான நிலையோடு பயணப்படுகின்ற பொழுது ஜாதகம் கிழித்தெறியப்படுகின்றதடா என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஜாதகம் தேவையில்லை. சிவத்திற்கு எதற்கு ஜாதகம்? சித்தனுக்கு எதற்கு ஜாதகம்? ஒரு ஞானவானுக்கு எதற்கு ஜாதகம்? ஜாதகம் எம் சீடர்களுக்கு எவருக்கும் ஜாதகம் இல்லை. அகத்தியன் சூட்சமமாய் கிழித்தெறிந்து விட்டோம். நிச்சயமாய் கிழித்தெறிந்து விட்டோம். ஜாதகம் எங்கு இருக்கின்றது என்று கூட எவனுக்கும் தெரியாது. இல்லத்தில் தன்னுடைய அடுக்குமாடி கட்டிடத்தில் தன்னுடைய அலமாரியில் எங்கு இருக்கின்றது என்று கூட தேடித்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாய் கண்முன் அமர்ந்திருக்கும் சீடர்கள் மட்டுமல்ல, உயர் ஞான சபையை உற்று நோக்கி இருக்கின்ற அற்புதமான ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவரும் உரைப்பார்கள், ஜாதகம் தேவையில்லை, எங்கள் ஜாதகம் சிவமகா வாழை சித்தன் என்று இருமாப்போடு கூறுவார்கள். ஓம் அகதீசாய நமக. அவன் கரத்தில் ஒப்படைத்து விட்டோமடா. வாழும் குருவின் திருவடியில் ஜாதகத்தை சமர்ப்பித்து விட்டோம். சூட்சமமாய் கட்டத்தை அவன் நிர்ணயிக்கின்றான், கட்டத்தை மாற்றி அமைக்கின்றான், நவக்கிரகங்களை கட்டி வைத்திருக்கின்றான், நவக்கிரகங்களுக்கு கட்டளை இடுகின்றான், கட்டளை இடுகின்ற பொழுது கேட்காத நவக்கிரகங்களை கட்டி வைத்து விடுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. இது எவனாவது கூற முடியுமா? எங்காவது ஆன்மீக தலங்களில் எத்தகைய சித்தனாவது நவக்கிரகங்களை யாம் கட்டி வைத்திருக்கின்றோம் என்று கூற முடியுமா? பொசுக்கிவிட்டு சென்றுவிடும் ராகுவும் கேதுவும் ஈஸ்வரனும். அது எம் செயல் மட்டும்தான் முடியும். எம் சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட வாழும் குரு சபையாசானாய் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான பிரபஞ்ச ஆற்றலை தன்னகம் வைத்திருக்கின்ற அத்தலத்தில் மட்டுமே இயலும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் நவக்கிரகங்கள் தான் ஒருவனுடைய வாழ்வுதனை நிர்ணயிக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மைதானே. அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அல்லவா? அந்த நவக்கிரகங்களே சிவமகா வாழைச்சித்தனின் சொல் கேட்கின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்தனுடைய சொல் கேட்கின்ற சீடர்களினுடைய வாழ்வு எவர் சொல்லி வகுக்கப்படும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். மரணத்தை தள்ளி போட வைக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சபை பிரபஞ்ச மகா சபை. வரும் இடர் இன்னல் நிலைகளை கர்ம வினைகளை போக்கி பாவ சாப விமோசன நிலையளிக்கின்ற சபை எம் பிரபஞ்ச மகா சபை. அவர்கள் வந்து சரணடைகின்ற பொழுது ஒவ்வொரு சீடனுக்கு பின்பாக நவக்கிரகங்கள் 3 அடி வேடிக்கை பார்க்கின்றன, கைகட்டி வேடிக்கை பார்க்கின்றன. எங்கடா சென்று விட்டான், எமக்கு ஒரு பணியும் இல்லையே, இவன் பிறந்ததிலிருந்து இது நாள் வரை ஆற்றுகின்ற பணிகளெல்லாம் தடைபடுகின்றது, எமக்கு தடைபடுகின்றது, என்ன செய்ய என்று
அவர்கள் நிற்கின்ற பொழுது அவருக்கு என்ன பணி தெரியுமா? சிவபெருமான் சபையிலிருந்து கொடுக்கின்றார், நீ அமைதியாக தவம் இருந்து கொண்டு, சபையில் அமைதியாக தவம் இருந்து கொண்டிரு, தவம் இருக்கும் சீடரோடு ஒன்றாக தவமிரு என்று இவன் தவத்திலிருந்து களைந்து இவன் கர்மவினை மீண்டும் பற்றி அவன் சபையிலிருந்து சென்று விடுகின்றானோ, அவன் கர்ம வினையின் பால் மானிடன் என்ற நிலைக்குள் அவன் சென்று அவனுடைய கர்ம வினையின் பால் அகங்காரம் கொண்டு வாழும் குருவை ஏற்க மனமில்லாது எப்பொழுது செல்கின்றானோ அத்துணை பாவங்களும் ஒட்டுமொத்தமாய் அவனை பின்தொடரும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எப்பொழுது ஒருவன் பாதரட்சையை சிவகூரை தலமதில் கலற்றிவிட்டு சித்தர் பீடமதில் கலற்றிவிட்டு உள் செல்கின்றானோ, நான் என்னும் அகங்காரம் அகம்பாவம் அனைத்தையும் அவன் கற்ற அத்தகைய நிலை மொழிகள் அவனுடைய பயன்பாடுகள் செல்வங்கள் அனைத்தையும் பாதரட்சை போல் செருப்பை கலட்டுவது போல் கலட்டி உள் செல்கின்றானோ, அப்பொழுதுதான் நவக்கிரகங்கள் அவனிடமிருந்து பின் செல்கின்றன. அத்துணை ஞானமும் அவனோடு வருகின்றன, அத்துணை ஆற்றலும் அவனை சூழ்ந்து கொள்கின்றன. சரணாகதி அடைகின்ற பொழுது அவன் முன்பாக பிரபஞ்சம் கைகட்டி வாய்பொத்தி அவன் திருவடியில் சரண் அடைகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. இந்நிலை தவழ்ந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரபஞ்ச மகா சபையினுடைய வரலாறு இதுவே. சித்தனுடைய அருள் பிரபஞ்ச வரலாறு ஒரு துளி இதுவே. இவன் பின்னால் வருவதற்கு கசக்குமா என்ன சீடர்களே? ஓம் அகதீசாய நமக. உண்மை ஞானம் மருந்து கசக்கும், பின்பாக பலன் அபரிமிதமாக தரும். மருந்து என்பது சிவமகா வாழைச்சித்தனுடைய சொல்லிலிருந்து உபதேச நிலைகளிலிருந்து வருகின்ற சாட்டை அடியது. அச்சாட்டை அடியை தாங்கிக் கொள்கின்ற ஒவ்வொரு குதிரையும் நற்சவாரி செய்து அற்புதமாக பிரபஞ்சம் தாண்டி படையெடுத்து செல்லும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அச்சகடை எதற்காக தயார் செய்யப்பட்டிருக்கின்றது? இது போன்ற சீடர்களை சுமந்து சென்று அற்புதமாக அகத்தியன் அத்தகைய வாகனத்தை ஓட்டுகின்றான், பாம்பாட்டி ஓட்டுகின்றான், இயக்குகின்றான். அதனோடு சகடையோடு சென்று யுகமாற்ற நிகழிற்குரிய அற்புதமான பணிதனை ஆற்றுகின்ற பொழுது, அவ்வாறு ஆற்றுகின்ற பொழுது நிச்சயமாக களி மாறி யுகம் மட்டும் அப்படியே இருக்கும். அது தர்மம் என்ற நாமத்தோடு தர்மயுகமாக மலர்ந்து நிற்கும் என்ற அற்புதமான புலகாங்கித நிலையோடு அகத்தியன் தேடி வந்த அற்புதமான பணி நிறைவேறி கொண்ட நல்மகிழ்வு கொண்ட சபையில் அமர்ந்து சிவசபை ஆசானுக்கும் இல்லாளுக்கும் மழலையர்க்கும் அற்புதமான சீடர்கள் யாவருக்கும் இச்சற்சங்க நிகழ்வை இனிதே கேட்டு பெற்று சிவமகா வாழைச்சித்தனிடம் அகத்தியனிடம் அனுமதி கேட்டு பெற்று அனுமதி பெறுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஒரு சீடனாய் சபை நாடி வருவதற்குரிய அத்துணை தகுதிகளையும் அவன் உள்ளுக்குள் வைத்து கொண்டு வருகின்ற பொழுது தகுதிகளை உள்ளுக்குள் வளர்த்து 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 அவ்வாறு வளர்க்கின்ற பொழுது அவனுக்கு கிளை சபை வழங்கப்படுகின்றது. அவனோடு இணைந்த சீடர்களை இணைத்து கொண்டு அவ்வாறு கிளை சபையில் தொடர்பாளர்களாகவும் பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை சீடர்களாகவும் வலம் வருகின்ற ஒவ்வொரு சீடரின் இல் சபைக்கும் சச்சங்க நிகழ்வு நடத்துவதற்கு அனுமதி பின்புதான் வழங்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு இவ் அனுமதி எளிதாக பெறவில்லை, சிவத்திடம் பெற்ற அனுமதி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். பிரபஞ்சம் வந்து அமர்வதற்கு பிரபஞ்சம் தானே அனுமதி வழங்க வேண்டும். ஒன்றாக வருகின்ற பொழுது அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான பூவனநாதன் செண்பகவள்ளி உடனுரை அகத்திய தீர்த்தத்திலிருந்து ஆற்றல் எல்லாம் கிளம்பி வந்து அமர்ந்திருக்கின்ற நந்தி சுற்றி சுற்றி அமர்ந்திருக்கின்றன. சித்தன் புறப்படுகின்ற பொழுது பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் புறப்பட்டு வருகின்றன. ஒன்றாக சகடை தனிலே அங்கும் இங்குமாக தொற்றிக்கொண்டு வருகின்றன. அதனை சீடர்கள் சித்த நிலையில் உள்ள சீடர்கள் யாவரும் காண்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றனர். அவ்வாறு வந்து கணங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான இத்தகைய வேலை தனிலே அருள்மகா பெருவேளை தனிலே சுட்டரிக்கும் ஆதவன் தன்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் அருள்மகா ஞான வசந்த ஒளிவெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கின்ற சீடர்களுக்கும் யாவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் பெருமகா நிலையாய் அகத்தியன் கரமுயர்த்தி வழங்கி ஆற்றல் கொண்ட ஆசிகளை வழங்கி அற்புதமாக இச்சபை நாடி வந்து உயர் கிளை சபை கண்டிருக்கின்ற ஆற்றல் கொண்ட கொங்கு மண்டல தேய சீடன் இவனுக்கு அத்தகைய கொங்கு மண்டலமதிலே அத்தலமதிலே கிளை சபை வழங்கப்பட்டிருக்கின்றது. அற்புதமாக நெல்லை மாநகரிலிருந்து நெல்லையப்பன் காந்திமதி நந்தியம் பெருமானையும் ஒன்றாக அழைத்து வருகின்ற பெண்மணிக்கு அத்தகைய பெண் கிளைச்சபை என்ற அற்புதமான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்று சபை நாரி வருகின்ற சீடர்கள் தன்னை சார்ந்தோர் தன்னை சார்ந்த உறவாளர்கள் இறையாளர்கள் நிறைய இருக்கின்றார்கள். எங்கருக்கும் ஒரு கிளைச்சபை வேண்டும், கிளைச்சபையில் வந்து சற்சங்கம் சிவமகா வாழைச்சித்தனோடு அகத்தியன் உரையாட வேண்டும், சித்தர்கள் எல்லாம் வந்து குடியிருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் நிச்சயமாக சிவமகா வாழைச்சித்தனுடைய அத்தகைய சாதனத்தில் வருகின்ற எண்ணினையும் இத்தகைய சச்சங்க நிகழ்வு நிகழ்த்துகின்ற அத்தகைய அருள் மகா சீடராக பெண்மணியாக அமர்ந்திருக்கின்ற கோதை அம்மாள் அவர்களிடம் ஏற்று பெற்று கிளைச்சபை அமைப்பதற்குரிய அனுமதிதனையும் அகத்தியன் வழங்குகின்றோம் என்று அருள் நிகழ்வாய் ஆணையிட்டு ஆசி வழங்கி அற்புதமாக இவனோடு வந்திருக்கின்ற கிளைச்சபை சீடர்கள் அத்துணை பேருக்கும் அகத்தியன் பேராற்றல் கொண்ட ஆசிகளையும்
கண்டு வணங்கி வாழ்த்தி சித்தனோடு இணைபிரியா நிலைதனிலே தன் பணி ஆற்றி வருகின்ற அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் பேராற்றல் கொண்ட ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். சுப நிகழ்வாய் ஞான நிலை கொண்ட வினாக்கள், அற்புதமான ஞான நிலை கொண்ட வினாக்களை எழுப்பி அவரவர்களுக்குரிய விளக்கத்தை பெற்று தரலாம், பெற்று செல்லலாம் என்று அகத்தியன் யாம் அருள் நிகழ்வாய் அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷ்.